வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ், வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் அதுக்கான ஃபுல் டீடைல்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய பேர் எங்கிட்டயே கேட்டிருந்தீங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சார், இந்த டிப்ளமோ படிச்சிருந்தா ஓகேவா, இந்த டிகிரி படிச்சிருந்தா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளாரிட்டி இல்லாமல் சுற்றிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் எங்கிட்ட அந்த கொஷின்ஸை எடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்க. அதனால தான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்டா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டீடைல்ஸ். சரிங்களா? இது என்ன சார் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர்? அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லைங்களா, மாவட்ட சுற்றுலா அதிகாரிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் தான் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அந்த எக்ஸாம்க்கான பேட்சும் நம்ம இதில் நடந்தது, எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். ஓகேங்களா? மெயின்ஸ் பேப்பர் மாதிரி அதில் 2 பேப்பர் ப்ளஸ் ஜிஎஸ் பேப்பர் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு 4 பேப்பர் எழுதுற மாதிரி இருக்கும். அது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். சரிங்களா? இங்கே அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லைங்க, எம்சிக்யூஸ் தான். ஈஸியாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம். ஓகேங்களா? யார் ஆகலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 வேக்கன்சிஸ். சரிங்களா? 23 வேகன்சிஸ் அப்டேட்டட் ஆனுவல் பிளானர்ல விட்டுருக்காங்க. இதை விட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரிங்களா? நியாயப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்திருக்கணும், பட் கூடிய விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அது டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்க சில இதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் போக போக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு இன்னும் டீப்பாக நம்ம எல்லாமே பார்க்கலாம். பட் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் டூரிசம் பேப்பர் எல்லாமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா 23 வேகன்சிஸ் இருக்கு. அதனால நமக்கு போட்டி அதிகமாக இருக்கும், பட் ஈஸியா எல்லாரும் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அடுத்து பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 8. இது பார்த்தீங்க அப்படின்னா 19,500 62,000 இந்த பே ஸ்கேலில் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சரிங்களா? நிறைய பேர் இன்னும் ஒர்க்குக்கே போகாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஓக்குள்ளே போகிறது ரொம்ப 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 ஈஸி. சுற்றுலாத்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துறையாக உருவெடுத்து மாறிட்டே வருது. அப்போ அதுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கான டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அதனால அதையும் நீங்க பாத்துக்கணும். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுதான் மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. நிறைய பேர் இந்த டவுட் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி இன் டிராவல் அண்ட் டூரிசம் இது வச்சிருந்தீங்க. இப்போ பிஏ டிராவல் அண்ட் டூரிசம் இல்லை எம்ஏ டிராவல் அண்ட் டூரிசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் எழுதலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. அது கூட அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட டிகிரி இல்லை அப்படின்னா எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி, ஒரு பிஏஓ ஒரு பிஎஸ்சியோ இல்லை பிஇஓ ஏதோ ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கூட ஒரு டிப்ளமோ இன் டூரிசம். ஓகேங்களா? ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு டிப்ளமோ இன் டூரிசம் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னும் சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் டூரிசம்க்கு எதிர்பார்க்குறாங்க. அது என்ன சார் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது சிஓஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சர்டிஃபிகேட் ஆஃப் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வேணும். எங்கிருந்து? டிஓடி டோட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட். ஓகேங்களா? டோட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்ல இந்த டிகிரியை நீங்க சிஓஏ சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருக்கணும். சரிங்களா? அது ஒன்று கம்பல்சரி. அது இல்லை அப்படின்னா அதோட ஈக்குவலண்டான சில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்சஸும் இருக்கு. அந்த டிகிரிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இது தேவையில்லை. ஆர் எனி ஈக்குவலண்ட் கோர்சஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பை எனி இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதனால அதுல ஏதாவது நீங்க ரெகக்னைஸ்டா முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஈக்குவலண்ட் இருந்தாலும் இந்த சிஓஏ தேவையில்லை. சரிங்களா? ஆனா கண்டிப்பா கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களை நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா நீங்க டிகிரியில படிச்சிருக்கணும். சரிங்களா? நீங்க படிச்ச டிகிரியில தமிழ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் இங்கிலீஷ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் இங்கிலீஷ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். அதை நீங்க பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸா நமக்கு கேட்கறாங்க. இப்போ இந்த மூணுமே இருக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு அப்படி டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, உங்களோட டவுட்டை நாங்க கிளியர் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? அப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பேட்டர்ன். சார் இந்த பேட்டர்ன் என்ன சார் அப்படின்னா
டிராவல் அண்ட் டூரிசம் பேப்பர் 1 ஓகேங்களா. பேப்பர் 1 டிராவல் அண்ட் டூரிசம்ல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு 200 கொஸ்டின்ஸ் சரிங்களா, 300 மார்க். இதுக்கான கட் ஆஃப் இதெல்லாம் வந்து எவ்வளவு எடுக்கணும் சார், இதெல்லாம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம என்னென்ன இருக்கு, அதாவது இதுக்கான கட் ஆஃப், இதுக்கான இதெல்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி எவ்வளோ மார்க் எடுக்கணும், எப்படி படிக்கணும், இதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக கொண்டு போகலாம் சரிங்களா. இப்போ வந்து அடுத்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 ஓகேங்களா. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் 75 கொஷின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 25 கொஷின் சரிங்களா. 75 மொத்தமாக 100 கொஷின். இது இல்லாமல் இப்போ புதுசாக இருக்க பேட்டர்னில் என்ன இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஷின் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 40 மார்க் எடுத்தால் போதும், 40% சரிங்களா. அப்போது நீங்கள் 100 கொஷினில் 40 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா போதும், 60 மார்க் எடுக்கணும் சரிங்களா. அப்போ அந்த வந்து ரொம்ப ஈஸி தான். தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் எல்லாம் பிரித்து எழுதுக, இந்த மாதிரி சந்திப்பிழை நீக்கி எழுதுதல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா. ஜிஎஸும் கொஞ்சம் ஈஸியாக மாடரேட்டாக தான் இருக்கும். ட்ராவல் அண்ட் டூரிசமில் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டோம்னா நம்மளோட கட் ஆஃபையும் நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் நம்மளோட வலிமை ஐஏஎஸ் அகாடமியில் ஏடிஓக்கான பேட்ச் ரன் ஆகி போயிட்டு இருக்கு சரிங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கான நம்பரும் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் டீடைல்ஸை சொல்லிடுறேன் சரிங்களா. ஏடிஓவோட பேட்ச் டீடைல்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிளாஸஸ்க்கு பக்கம் உங்களுக்கு வரும் சரிங்களா, ஈச் யூனிட்டுக்கும். அதுக்கு அடுத்து அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்க 2 தனித்தனியா வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல சேர்ந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேப்பர் 1 மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே, இல்ல பேப்பர் 2ஓட சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னாலும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஜிஎஸோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 50 டெஸ்ட் வரும். பேப்பர் 1க்கு மட்டும் எவ்வளவு டெஸ்ட் சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு 20 யூனிட் டெஸ்ட் வந்து வரும். பேப்பர் 1க்கு மட்டும் 20 யூனிட் டெஸ்ட் பிளஸ் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் ஓகேங்களா. அப்போ 22 டெஸ்ட் நீங்க எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கொஸ்டின்ஸை நீங்க டம்ப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சார் உங்களுக்கு டிஎன்பிசியில் வருமா அப்படின்னா அப்படி எதிர்பார்த்து நம்ம போகக்கூடாது. அதை ரிலேட்டான டாபிக்ஸ், இப்போ 20 கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல நீங்க அத்தனை கொஸ்டினையும் படிக்கும்போது அது ரிலேட்டட் டாபிக்ஸையும் படிக்கும்போது அதுக்குள்ள இருந்து நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதனால இவ்வளோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்களா. நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா டைம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனாலதான் இப்ப இருந்தே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் போக 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 ஈஸி ஆகிரும். ஜிஎஸ் படிக்கிற அந்த ப்ரெஷர் இருக்காது, டூரிசம் பேப்பர் படிக்கிற அந்த ப்ரெஷர் இருக்காது சரிங்களா. அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், அது எல்லாமே டீட்டெயிலா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம் சரிங்களா. இப்போ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 6380275881 இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா. என்ன மெசேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா VIATO அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா. VIATO அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 6380275881 அப்படிங்கிற நம்பருக்கு VIATO மெசேஜ் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா. இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலுமே கிளாரிஃபை பண்ணிக்கங்க. பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கங்க சரிங்களா. நான் உங்கள் சந்தோஷ், நன்றி, வணக்கம்.